ஸோ ஹாயில் எல்லாத்துக்கும் வெல்கம் பேக். கேரளா லாட்ரி 365 கெஸ்ஸிங் சேனல். ஸோ வெல்கம் பேக். ஸோ இதனோட கணிப்பு மட்டும்தான் எனக்கு கணிப்பில் பெஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கணிப்பு மேட்சிங் ஆனால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, இவ்வளோ ஒரு பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு காட்டுறோம். ஸோ அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சாய்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் இது இல்லை. ஸோ இது ஒரு சாய்ஸ், இது ஒரு கெஸ்ஸிங். ஒரு கெஸ்ஸிங் சேனல் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 437, அதாவது இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்தில் வந்து அதாவது 1790 அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே, அதாவது சி போர்டு விட்டுட்டு டிஏபிசி இந்த 3 நம்பர்லேருந்து அப்படியே எடுத்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ மாற்றி வச்சதில் வந்து 197, அதாவது ஃபஸ்ட்டு 179 எடுத்து 197 மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மேலே வந்து 705 அப்படின்னு இருக்குது. அது 705 கீழே பார்த்திங்கன்னா 706, அந்த 5க்கு பதிலாக ஒரு நம்பர் மேலே தூக்கி 706 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இப்போ கீழே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதேமாரி பேட்டர்ன் தான் இப்போ கீழே பார்க்க போகிறோம். ஸோ அது கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா 473, அதுக்கு கீழே 31ஆம் தேதி வந்தது, அதாவது 477 அப்படின்னு வந்துச்சு. அதாவது மேலே பிசி மாதிரி இருக்குது, இங்கே ஏபி மாதிரி இருக்குது. சரிங்களா, அந்த ஏபி பிசி இந்த 2 டைப்பில் மாறி இருக்குது. அப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா மேலே 393 அப்படின்னு இருக்குது. அதாவது இங்கே வந்து பிசி மாறிடுச்சு. அதனால் பிசி மாறினால சி போர்டு மேலே ஒரு நம்பர் மேலே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி மாதிரி இருக்குது. அப்போ ஏபியில் ஸோ 8 இல்லைன்னா அதாவது 805 அல்லது 805 அது இல்லைன்னா 715. சப்போஸ் இல்லைன்னா உங்களுக்கு சி போர்டு மேலே ஏறிச்சுன்னா 706, அதாவது இந்த 3 நம்பரு 805 அல்ல 715 அல்ல 706. ஸோ இந்த 3 நம்பர் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த 3 நம்பரில் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு எது மேட்சிங்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 473, 477. ஸோ அந்த டைமில் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 425, அதாவது 473, 477, 425. ஸோ அந்த சொல்லும் போது வந்து இந்த 3மே வந்து ஒரே இதில் வருது, அதான் ஒரே இலக்கத்துக்குள்ளே வருது. அது இலக்கம்னா ஒரு குறிப்பிக்குள்ளே வருது. ஸோ அதனால் 425 ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு மேட்சிங்காக அதை ட்ரை பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே ரவுண்ட்ஸ்குள்ளே நம்பர் வர மாதிரி இருந்தது. ஸோ அது தெளிவாக பார்த்துட்டு நினைக்கிறேன். 473, 477, ஸோ 425. சரிங்களா, இதிலே வந்து அதாவது திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. அது அப்படின்னா இங்கே கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அதாவது 473 இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூட ஸோ இதை பாருங்கள். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ ஓரளவு பிடிச்ச வரைக்கும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ 473 வந்துச்சுங்களா, அதுக்கு கீழேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேலேருந்து 473, கீழேருந்து பார்த்தீங்கன்னா 477. சரிங்களா, அதாவது மேலேருந்து கீழே பார்த்தா க்ரீனில் இருந்து மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 473, கீழேருந்து மேலே பார்த்தா 477. ஓகேங்களா, ஸோ அதேமாரி தான் மேலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கீழேருந்து பார்த்தா அதேமாரி மேலேருந்து பார்க்குறோம். ஸோ 477, அதாவது இதுக்கு ஆப்போசிட், அதாவது 473 ஆப்போசிட்டு, அதுலேருந்து எடுத்து ஆப்போசிட்டில் வருது. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வர நம்பர் பார்த்திங்கன்னா 475. ஸோ இந்த 475ன்றது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தேன், 425ன்னு சொல்லியிருந்தேன். அந்த 425க்கு வந்து 2க்கு பவர் 7. ஸோ 7 வரும்போது 425 அல்லது 475. சரிங்களா, இது வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த பாக்ஸ், அதாவது 475 பாக்ஸுன்றது ஒரு இது நம்பரை சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த குறிப்பிட்ட அந்த 4 நம்பருக்குள்ளே வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒரு தெரிஞ்சு. ஏன்னா 425 அல்ல 465. இந்த 465 இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் அந்த ஒரு முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக எடுத்துருக்கேன். அந்த 425 இல்லை 475, சப்போஸ் 6 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 473. ஸோ 473 ஒரு 8 நாள். சரிங்களா, 8 நாள் விட்டு 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அதேமாரி உள் நம்பரே பார்த்துட்டிங்கன்னா 473 உள் நம்பர் 377. ஸோ ஒரு நம்பர் மேலே ஏற்றி 477 எடுத்திருக்காங்க. ஸோ அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மேலே ஏற்றினா
ஸோ இங்கே வந்து ஏ போர்டு ஏற்றிருக்காங்க. ஸோ அப்போ பி போர்டு ஏற்றலாம், இல்லைன்னா சி போர்டு. ஸோ ஏ விட்றது முடிஞ்சிச்சு. ஸோ பிசி, ஸோ இந்த 2 டைப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு 8ன்றது வர வாய்ப்பு இருக்குது. அதாவது 728. ஸோ அந்தமாரி வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பாருங்கள். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா கடைசி நம்பர் ஒரு சாய்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது உங்கள் ஐடியா மேட்சிங் ஆனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ஒரு நம்பரை ஏற்றி ஆடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு மேட்சிங் ஆனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் நம்பர் எடுக்கணும். ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது மேட்சிங் ஆனால் அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 100 லைக் வந்தால் தான் இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்தளவு ஒரு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவு நம்ம பெஸ்ட்டாக கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஸோ என்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்போ வந்து ஒரு 200 பேர் இருக்கீங்க. ஸோ அந்த 200 பேர் தான் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கும், ரீச் அந்தளவு இல்லை. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ எடுத்தவங்க தெளிவாக என்னோடய பெஸ்ட்டு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். 737, 715, 465, 805, 472, 706, 946, 890. ஸோ என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஆல் போர்டு கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டாலும் எது கேட்டாலும் என்னை நம்பி ஒருத்தர் கேட்குறாருன்னா என்னோடய பெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ஒரு அண்ணன் கேட்டார், ஸோ ஆல் போர்டு கொடுங்க பிரதர் நீங்கள். ஸோ ஆல் போர்டு 7, 9, 6. ஸோ ஆல் போர்டு அதிகமாக எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக வந்ததை நான் கொடுக்குறேன். ஸோ ஆல் போர்டு இன்னும் குறைச்சிக்கிறேன். ஒரு 2 நம்பர் பெஸ்ட்டான நம்பர் ஆல் போர்டு கொடுக்கலான்னு கொடுப்பேன். ஸோ அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஸோ ஆல் போர்டில் நான் பெஸ்ட்டு கொடுக்குறேன். அதாவது ஆல் போர்டு நிறைய நம்பர் கொடுக்க வேணாம்னு சொல்லுவீங்க சில பேர். ஸோ ஆல் போர்டு குறைச்சி ஒரு நம்பர், நான் 2 நம்பர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதை 3த்தில் எது விட்றதுன்னு தெரியல, நான் 3ம் கொடுத்துருக்கேன். ஸோ கமெண்ட் நிறைய பேர் பண்ணீங்க, நிறைய இல்லை ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அது பெருமாள் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அண்ட் தேங்க்யூ, கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண லைக் பண்ணால் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வரும். நான் என்னை நம்பி நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு மெச்சூர், எனக்கு இது வந்து நான் இன்னும் பெஸ்ட்டான கெஸ்ஸிங் எடுப்பேன். ஸோ அப்படின்னு ஓரளவு நல்லா பெஸ்ட்டாக எடுப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எடுக்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லக், ஆல் தி பெஸ்ட். இல்லா போகும் ஈசனுக்கு.